Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவன் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை சம்பூரணமாக பொழியச் செய்ய விருப்பமாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்றைய வார்த்தையில் தேவன் உங்களை சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார். முதலாவதாக தேவன் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். உங்கள் வாழ்வில் எல்லாவற்றிலும் சம்பூரணத்தை பெற்று அனுபவிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பொருள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். நீங்கள் அவரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, தேவன் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பார். மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் என்றென்றும் மாறாதவர். அவருடைய நன்மைகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தம் பிள்ளைகள் கஷ்டப்படுவது அவருக்கு பிரியமில்லை. நாம் அவருடைய கிருபையின் உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். நம் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் பலவீனமாய் இருக்கும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறபடியால் அவருடைய பிரசன்னத்தை நாம் இழக்க மாட்டோம். மூன்றாவதாக, நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் தருகிறார். நம்முடைய குறைவையெல்லாம் அவர் தமது மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். உங்கள் பொருளாதார செழிப்பையும் நீங்கள் கீழாகாமல் மேலாவதையுமே அவர் விரும்புகிறார். கடைசியாக, எல்லா விதமான நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் இந்த பூமியில் இருந்தபோது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். அவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறவர். ஆகவே நாமும் மற்றவர்களின் நன்மைக்காக எப்போதும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆகையினால் நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளும் போது முற்றிலும் அவருக்கு உகந்தவர்களாக காணப்படுவீர்கள். தேவனுக்கு முன்பாக கனத்துக்குரிய பாத்திரமாய் விளங்குவீர்கள். கோபாக்கினை பாத்திரங்கள், கிருபா பாத்திரங்கள் என்று இருவித பாத்திரங்கள் வேதத்தில் கூறப்பட்டுள்ளன. கோபாக்கினை பாத்திரம் நம்மை அழிவுக்கு நேராக வழிநடத்தும். ஆனால் நாம் கிருபா பாத்திரத்தினால் நிரப்பப்படும் போது நம் வாழ்வில் தேவ மகிமை காணப்படும். ஹல்லேலூயா! கிருபா பாத்திரமாக மாறுவது எவ்வளவு மகிமையான வாழ்வு! நாம் முற்றிலும் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளும் போது அப்படி மாறுவோம்.
உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாறுவீர்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இப்போது ஆண்டவர் உங்களை கிருபா பாத்திரமாக ஆசிர்வதிப்பார். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்படைப்பீர்களாக. அவரது கரங்களில் நீங்கள் மகிமையால் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் சௌந்தரியமானவர்களாக மாற்றப்படுவீர்கள். கர்த்தர் உங்களிலே கிருபையை பெருகச் செய்ய வல்லவர். உங்களை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்காக புது கிருபையை உருவாக்கி சிருஷ்டித்து தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சம்பூரணமாய் விளங்கும்படி கர்த்தர் சகலவித கிருபைகளையும் உங்களில் பெருகச் செய்கிறார். சகலவித கிருபை என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நிற்பதற்கும் கிருபை தேவை, ஊழியம் செய்வதற்கும் கிருபை தேவை, கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்பதற்கும் கிருபை தேவை. இப்படிப்பட்ட ஏராளமான கிருபைகளை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் என்று எழுதுகிறார். ஆம், விழுந்து போனவர்களை கூட கர்த்தருடைய கிருபைதான் தூக்கி நிறுத்துகிறது. மீண்டும் விழாமல் நிற்கும்படி அந்த கிருபை பாதுகாக்கிறது. சில நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் 20 வருடங்கள் 30 வருடங்கள் என்று வல்லமையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஊழியத்தையும் அழைப்பையும் காத்து கொள்ளுகிறதின் ரகசியம் என்ன தெரியுமா? தங்களை நிலை கொண்டு நிற்கச் செய்கிற தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதுதான். அநேகம் பேர் விழுந்து போன விசுவாசிகளையும் ஊழியர்களையும் பார்த்து மனம் சோர்ந்து போகிறார்கள். அவர்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தருடையவர்கள். ஒரே இமைப்பொழுதில் கர்த்தர் அவர்களை எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விழுந்து போனவர்களை குறித்து நீங்கள் எண்ணி சோர்வடையாமல் தேவ கிருபையால் நின்று நிறைவாக ஆத்தும ஆதாயம் செய்யும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பின்பற்றுவீர்களாக. பிரியமானவர்களே, இதுவரை நிலைநிறுத்தின கர்த்தருடைய கிருபை அவருடைய வருகை பரியந்தம் உங்களை காத்து கொள்ள வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் எனக்கு தந்திருக்கும் மகிமையுள்ள வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை ஆசிர்வாதத்தின் பாத்திரமாக உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறதும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதுமான பாத்திரமாக, உம்முடைய இரக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரமாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பி வழிகிறதான பாத்திரமாக வணைந்த என் வாழ்க்கையில் காணப்படும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்திடும். உமக்குள் என்னை புது சிருஷ்டியாக மாற்றும். தயவா என்னை வழி நடத்தி பார்வையில் பிரியமான பாத்திரமாக விளங்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் நான் மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் செய்ய விரும்புகிற நற்கிரியைகளை செவ்வையாக செய்து முடிக்கவும் அது உமக்குள் பெருகவும் கிருபை செய்தருளும். நீர் என்னை சம்பூரணமாய் ஆசிர்வதிப்பதினால் நான் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படி என்னை வழிநடத்தும். உமது கரத்தின் பாத்திரமான என்னை உமது சித்தப்படி வணைந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.